நீர் சட்னி அட்டகாசமான சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கர்நாடகா ஸ்பெஷல் இந்த நீர் சட்னி இட்லி தோசைக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு ஒரு 1.5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இது காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வெங்காயத்தோட நிறம் நல்லா லைட் கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் அந்த சட்னி. இந்த அளவுக்கு வெங்காயம் நிறம் மாதிரி வந்த பிறகு இப்போ இதை எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். அதிகபட்சம் 5 நிமிஷம்தாங்க ஆகும் இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்ட பிறகு அதே எண்ணெயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வேர்க்கடலை பொட்டுக்கடலை ரெண்டுமே லேசாக மொறுமொறுப்பாக வர வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதையும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பொட்டுக்கடலை வேர்க்கடலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மையாக அரைச்சிடாமல் கொஞ்சமாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த சட்னி ரொம்பவே ருசியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்ட பிறகு இப்போ தாளிச்சிக்கலாம். கடையில் நம்ம ஏற்கனவே சேர்த்த எண்ணெயே கொஞ்சம் இருக்குங்க. அதுலேயே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு லேசாக நிறம் மாறி வந்த பிறகு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு சட்னியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தாராளமாக சட்னியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உடனே ஸ்டவ்லேருந்து சட்னியை எடுத்துடலாம். நீங்கள் இந்த ஹீட்லேயே சட்னியை வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக கெட்டிப்பட்டுரும். பொட்டுக்கடலை சேர்த்துருக்கதால சீக்கிரமாக கெட்டிப்படும். அதனால் நீங்கள் ஸ்டவ் விட்டு இறக்கி வச்சுடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அது சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இட்லி தோசைக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.